அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. அதுக்கு உயிர் கொடுத்து 48 நாள் அதுக்கு மந்திரம் ஓதி அதை எல்லாத்தையும் கீழே முடித்து அதுக்கு மேலே தான் சிலையை வச்சாங்க, ராமர் சிலையை. ராமர் சிலையை வச்சு அதிலிருந்து ஒரு லிங்கை கொண்டு போய் மேலே இருக்கக்கூடிய கலசத்தின் வழியாக வெளியே கொண்டு போகிறாங்க. அதை அப்போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த கலசத்தின் வழியாக உள்ளே கொண்டு வந்து அதை சாமி சிலை மேலே உழ வச்சு சாமி சிலை கீழே இருக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டை பண்ண அந்த தகுடு, அந்த லிங்கம், அதோட வைப்ரேஷன், இது ரெண்டும் சேரும்போது தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வரும். அது வெளியில் வரும்போது தான் கருவறையில் பார்த்து நம்ம வந்து ஐயான்னு போய் கருவறைக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்றோமே கை கூப்பி. அது என்ன காரணம்னா மேலேயும் கீழவும், அதாவது கீழே இப்போ சிவனை எடுத்துக்கிட்டோம்னா கீழே ஆவுடையார் இல்லையா, ஆவுடையார், மேலே லிங்கம். மேலே இருக்கக்கூடிய லிங்கன்றது பர ஆற்றல், கீழே இருக்கக்கூடிய ஆவுடைன்றது உயிராற்றல். அது இறையாற்றல், இது உயிராற்றல். இது ரெண்டும் இணையும் போது தான் இந்த ஆற்றல் வெளிப்பட்ட மின்காந்த அலை ஜீவகாந்த அலையாக உருவாகுது. அப்போ மேலேருந்து வரக்கூடிய மின்காந்த அலையும் கீழேருந்து எழக்கூடிய ஜீவகாந்த அலையும் ரெண்டும் ஒன்று இணைஞ்சு வெளியில் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது தான் அங்கே போய் ஐயான்னு நீ நிற்கும்போது உன்னோட மனம் அதை இழுக்குது. உன்னோட மனசுக்குள்ளே அந்த வைப்ரேஷன் உள்ளே வரும்போது உனக்கு இருக்கக்கூடிய அந்த துயரம் துக்கம் வெளியே போயிடும். எப்படி வெளியே போவோம்? இது எப்படி வெளியே போவோம்? ஆல்ரெடி உள்ளே உனக்கு துக்கம் அடைச்சிக்கிட்டு இருக்குது. எவ்வளவோ பிரச்சனைகள், மனுஷனாக பிறந்துட்டோம், நிறைய சிக்கல் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு இறைவனை போய் பார்க்கும்போது, கோயிலுக்கு போகும்போது, அந்த பக்தி செய்யும்போது, கடவுளை கும்பிடும்போது இந்த ஆற்றல் எப்படி உனக்குள்ளே உள்ளே வருது, உள்ளே இருக்கக்கூடிய துக்கம் எப்படி வெளியே போகுது? இதோட சூட்சம் ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இல்லை தானே? ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு அறை இருக்குது, ஒரு 2 அறை இருக்க வச்சிங்க. ஒரு அறை பயன்படுத்துகிறதே இல்லை, எல்லாம் அங்கே தேவையானதெல்லாம் வாங்கின்னு போவீங்க. அது தேவையில்லை, கெட்டு போச்சுன்னா அந்த ரூம்குள்ளே எத்தனை போய் போட்டுடுவீங்க. அது அங்கே கிடக்கும், கலகலமாக கிடக்கும். ஒரு மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு பார்க்குறீங்க, அதில் வந்து சில ஸ்பேர்ஸ் எல்லாம் மாற்றிடுவீங்க புதுசு, மீதி அந்த பழசெல்லாம் கொண்டு வந்து அந்த ரூமில் போடுவீங்க. இதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அந்த குப்பையாக சேர்ந்து கிடக்கும். திடீர்னு இப்போ ஏதோ இங்கே வந்துருக்கிறீங்க, கோயிலுக்கு வந்துருக்கீங்க, ஏதோ ஒரு விசேஷம் நம்ம கோயிலில், ஐயா இந்த ஐயாவோட சிலை இது, இல்லை ஒரு விநாயகர் பெருமான் சிலை கொடுத்தாங்க, இதை நீங்கள் எத்தனை போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கோங்கன்னு நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க வீட்டுக்கு. போன உடனே என்ன யோசிப்பீங்கன்னா, இது ஒரு புனிதமான பொருள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, இதை எங்கே வைக்கிறது? பூஜை ரூமெல்லாம் இல்லை, இப்போ எங்கே வைக்கணும்? முதல்ல அந்த ரூமை காலி பண்ணு. அந்த குப்பெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருந்தோமே, அந்த ரூம் காலி பண்ணுப்பா, முதல்ல சிலையை எடுத்துமே அங்கே உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ண. ஒரு நல்ல பொருள் உள்ளே வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட பொருளெல்லாம் தன்னால் வெளியே போயிடும். வெளியே போயிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி விநாயகர் எத்தனை போய் அங்கே வச்சு நீ டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ அந்த குப்பையெல்லாம் வெளியேறிச்சா? இந்த பொருள் உள்ளே வரும்போது, சுத்த பொருள் உள்ளே வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய குப்பை தன்னால் வெளியேறிடும். எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இருட்டு, கும் இருட்டு, ஒரு வத்திக்குச்சியை கிழிச்ச அந்த செகண்டில், இந்த ஒளி வந்த அந்த செகண்டில் அங்கே இருக்கக்கூடிய இருள் விலகிடும்ல, செகண்டில் போயிடும் அந்த இருள். நீ வெளியே போகணும் அதை சொல்ல வேண்டியதே இல்லை, வெளிச்சம் உள்ளே வந்தால் இருள் வெளியே போயிடும். அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய இருளை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த பக்தி மார்க்கத்தில் கோயிலில் இருக்குது.
அதனால் கோயிலில் போனால் கையெழுத்து கும்பிட்டோம்னா நமக்கு அந்த இருள் வெளியே போய் வெளிச்சம் உள்ளே வரும். அப்போ மனசு லேசாகிடும், நிம்மதியாகிடும். அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறது. சொல்லுங்கள் சாமி. 2 இல்லை 3 பாடம் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பாடத்தில் ஏதாவது பிரச்சனையா இல்லை அதில் பாடத்தால் வர மாற்றமா? நல்ல கேள்வி தான் இது. பாடத்தில் பிரச்சனையான்னு கேட்டிங்களே, சூப்பர். அதாவது சிவபெருமான் இருக்கார், விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார். அவர் இவ்வளோ பெரிய வயிறு என்ன துதிக்கை எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. இவர் பிரச்சனையா, முருகர் பிரச்சனையா, விநாயகர் பிரச்சனையா, சிவபெருமான் பிரச்சனையான்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன். யாரும் பிரச்சனை, எல்லாம் நல்லதை செய்யக்கூடியவங்க கடவுள். அதே மாதிரி பாடங்கள் எல்லாம் நல்லதை தான் செய்யும். இதில் பாடத்தில் பிரச்சனை இல்லை, பாடம் வாங்கின நீ தான் பிரச்சனை. ஏன்னா அதை சரியாக செய்தால் உனக்கு அது உதவி செய்யும். சரியாக செய்யாதவங்களுக்கு பாடம் எந்த வகையிலையும் உதவாது, எந்த வகையிலையும் உதவாது. அதாவது ஒரு அரச மரம், குளத்துக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம். அந்த அரச மரத்தில் இருந்து ஒரு அரசன் இலை காற்றுல அப்படியே அசைஞ்சு கீழே விழுது. விழுந்த ஒரு மனை தண்ணியில் விழுந்துச்சு, ஒரு மனை மேட்டில் விழுந்துச்சு. அரசன் இலை தண்ணியில் விழுந்தது மீனாயிடுச்சு, மேட்டில் விழுந்தது பறவை ஆயிடுச்சு. மீன் தண்ணிக்குள்ளே போக துடிக்குது, பறவை பறக்க துடிக்குது. இதுதான் உன் கதை. பாடம் வாங்கின நீ பாடத்தில் தப்பா எப்படின்னு கேட்டிய. உன் கதையே என்னன்னா, இந்த பறவையும் மீனும் மாதிரி. பாதி மீன் அதை அந்த மீன் மட்டும் தண்ணிக்குள்ளே போவோம், பறவை பறக்கும். இது ரெண்டுத்தில் நீ தான் முடிவு பண்ண, ஒன்று பறவை ஆகணுமா அல்ல மீன் ஆகணுமா. இது ரெண்டுத்தையும் பாடம் வாங்கின நீ தான் முடிவு பண்ணோம். உனக்கு பாடம் கொடுக்குறோம் நாங்கள் ஒரு முடிவோடு தான் கொடுத்தோம். நீ ஒன்று மீனாவோ இல்லை பறவையாவோ போப்பான்னு தான் கொடுக்குறோம். நீ ரெண்டும் கட்டான போய் நின்றுட்டீன்னா முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில். சொல்ல அடுத்தது. ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா சாமி, நான் வாங்கின சமயத்தில் வந்தவங்கள பெரும்பாலும் நான் அந்த கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகுது. அந்த சமயத்தில் வாங்கினவங்கள யாரையுமே பார்க்க முடியல. ஏன் கண்டினியூ ஆக மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த கேள்வி. இல்லை 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 நீ பார்த்தீங்களா வந்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியல, எல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் கூட வாங்கினவங்க பார்க்க முடியல. ஒரு நாள் முன்னாடி வந்துடுவாங்க சில பேர். ஆனால் வராமலாம் யாரும் இல்லை. அப்படியே வரலனாலும் பரவாயில்ல, வரணும், கண்டிப்பாக வரணும்ல. பாடம் கண்டிப்பாக பண்ணணுன்றது தான் நம்மளோட எண்ணமே தவிர, எல்லாரும் உட்காந்து பாடத்தை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர, நீ கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணும் அப்படின்றது கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலை முடியல, வேலையில் லீவ் இல்லை, 1000 பிரச்சனைங்க இருக்குங்க. இன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய போராட்டம். இன்றைக்கி நிலமையில் அவங்கவுங்க வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகிறதே பெரிய போராட்டம். இந்த நிலமையில் வந்துட்டு போகிறாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க மனசுக்கு எந்த இதுவும் இல்லாமல் அவங்களால முடியுது, வந்துட்டு வராதவங்கன்னா அவங்க சூழ்நிலை என்னவோ. நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது. முடிகிறவங்க வரலாம், முடியாதவங்க பாடத்தை பண்ணுங்க. பாடம் பண்ணுறது கூட முடியலன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பாடத்தை சிறப்பாக பண்ணுங்க. இங்கே வரலன்றதுக்காக நம்ம ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஞானம் அடைகிறாங்களா சாமி? அவங்க சமாதி மட்டும் ஏன் சாமி நம்ம உட்கார வச்சு சமாதி பண்ணுறோம்? அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம்